எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? இன்னைக்கு சண்டே மார்க்கெட் போனால் செம்ம கூட்டம். மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். க்ளீன் பண்ணலாம், அங்கே நிற்க டைம் இல்லை. அதனால இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். இவங்க 2 பேரும் எதுக்கு நிற்கிறாங்கன்னா, காவலுக்கு நிற்கிறாங்க. பூனை ஏதாவது வந்தால் பூனை கிட்டேருந்து என்னை பாதுகாக்கிறதுக்காக இவங்க 2 பேரையும் நிற்க வச்சுருக்கேன். இப்போ வந்து நவர மீனில் டக்குன்னு எப்படி குழம்பு வைக்கலாம், நான் எப்படி வைப்பேன் அப்படின்னு ஷேர் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு போய் மீன் குழம்பு வைக்கிறேன். பார்த்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? 2 பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் க்ளீன் பண்ண போய்ட்றேன். நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படியும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, சரியா? நான் எப்பவுமே கொஞ்சமாக வைப்பேன் மீன் குழம்பு. மறுநாள்லாம் இருக்கட்டும் அப்படின்ற அளவு இல்லாமல் கொஞ்சமாக தான் வைப்பேன். நிறைய நான்வெஜ் வாங்குறதுனால அடிக்கடி செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால நிறைய மீன் குழம்பு வைக்க மாட்டேன். ஒரு லெமன் அளவு, லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து அதில் கல்லுப்பையும் ஆட் பண்ணி ஹாட் வாட்டரில் ஊற வச்சிங்கன்னா 5 நிமிஷத்தில் புளி கரைசல் ரெடி ஆகிடும். எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி. நீங்கள் வந்து நான் மாங்காய் போட்டு வைக்க போகிறேன். ஸோ அதனால தான் 2 தக்காளி. மாங்காய் போடலைன்னா 3 தக்காளியாக கூட ஆட் பண்ணுவேன். வெங்காயத்தை விட தக்காளி அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அரைச்சி இந்த புளி கரைசலோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு எல்லாரும் வந்து மல்லி தனியாக, சில்லி பவுடர் தனியாலாம் ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஒரு மண் சட்டியில் 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெயாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும். தாளிப்புக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடுகு, வெந்தயம் தான் போடுவாங்க மீன் குழம்புக்கு. நான் வந்து 2 மிளகும் கூட சேர்த்து போடுவேன். நல்லாயிருக்கும். காரக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்துக்கும் 2 மிளகு போடுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதோட ஒரு 10-15 உரிச்ச பூண்டும் கருவேப்பிலையும், அவ்வளோதான் தாளிப்பு. வேறு எதுவுமே இல்லை. ஒரு சின்ன வெங்காயம் தக்காளி கூட ஆட் பண்ண மாட்டேன். நல்லா பூண்டுலாம் செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு அதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் தான். அதுக்குள்ளே நம்ம வந்து மீனை போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். மீன் பார்த்திங்கன்னா குழம்புக்கு மட்டும் கொஞ்சமாக மீன் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் திறந்து பாருங்களேன், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மீனை ஆட் பண்ணிக்கலாம். நிறைய மீன் பார்த்திங்கன்னா குழம்புல போட்டதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஆகிடும். சில மீன் பார்த்திங்கன்னா குழம்புல போட்டது அடுத்த நிமிஷமே முள் மட்டும் தான் இருக்கும், தனியாக பிரிஞ்சு ஓடி போயிடும். அதில் இந்த நவர மீனும் ஒன்று. குழம்புக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். முள் தனியாக, இல்லை அந்த செதை தனியாக போயிடும். ஸோ அதனால் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் அவ்வளோதான். இதோடவே மாங்காவும் ஆட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் மாங்காய் மீன் குழம்புல போட்டால் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க. மாங்காவையும் மீனையும் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே விடாதீங்க. மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள், மீன் குழம்பு மணக்க ரெடி ஆகிடும். தொடர்ந்து டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி குக்கிங் வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி 11 மணிக்கு நம்மளோட வீடியோ போஸ்ட் ஆகிடும். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் வரும். உங்களோட சப்போர்ட்னால தான் நான் தொடர்ந்து வீடியோ போடுறேன். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்.